ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் லிங்கேஸ்வர் பேசுகிறேன். நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன், நீங்களும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் மாசி மாசத்துல வரக்கூடிய இந்த மயான கொள்ளையை பற்றி தான் பார்க்க போகிறோம். மயான கொள்ளை அப்படின்றது தமிழகத்தில் வேலூர், விழுப்புரம், திருச்சி அப்படின்னு பல மாவட்டங்களில் ரொம்ப பிரபலமாக ஒரு திருவிழாவாக கொண்டாடுறாங்க. குறிப்பாக அங்காள பரமேஸ்வரியா அம்மன் கோவிலில் இருக்கிற பல கோவில்கள்ல இந்த விழா ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததா ஆண்டுதோறும் மாசி மாச அமாவாசை அன்னைக்கு கொண்டாடப்படுது. இந்த மயான கொள்ள திருவிழா எதுக்காக கொண்டாடப்படுது, இதோடைய சிறப்பு மற்றும் வரலாற்று கதை என்ன அப்படின்றத இந்த வீடியோல இப்போ நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். மாசி மாசத்துல குலதெய்வம் கோவில்கள்ல, கிராமத்து கோவில்களிலும் கிளறி எடுத்து சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்று கூடி ஊர் மக்கள் ஒன்று கூடியும் நடைபெறும் உற்சவங்கள், விழாக்கள் பல இடங்கள்ல நடைபெறுவது உண்டு. மாசி மாசத்துல மகா சிவராத்திரிக்கு அப்புறமா ரொம்பவும் சிறப்பா பிரபலமா எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னா அது மாசி கிளறி. அது போல தமிழகத்துல வட மாவட்டங்கள்ல ரொம்பவும் பிரபலமானது இந்த மயான கொள்ளை அப்படின்ற ஒரு உற்சவம். மயானத்துல அம்மனுடைய உருவம் மண்ணால செய்யப்பட்டிருக்கும். பக்தர்கள் காட்டேரி வேடமிட்டு மண்டையோடு மாலைகள் அணிந்தும் ஆக்ரோஷமாக காணப்படும் ஒரு திருவிழா இது. மாசி மாசத்துல கொண்டாடப்படும் ரொம்ப பிரபலமான உற்சவங்கள்ல மயான கொள்ளையும் ஒண்ணு. ஆடி மாசம் அம்மனுக்கு கொண்டாடும் விழா போலவே உற்சாகமாக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும் உற்சவம் தான் இந்த மயான கொள்ளை. தமிழகத்துல ஆன்மீக வரலாற்றுல மாசி அமாவாசை அன்னைக்கு நடைபெறும் மயான கொள்ள திருவிழா ரொம்பவும் பிரசித்தி பெற்றது. குறிப்பா விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஆதிசக்தியின் சொரூபமாக விளங்கும் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில்கள்ல லட்சக்கணக்கான பக்தர்கள் சூழ்ந்து இவ்விழா ரொம்பவே விமர்சையா கொண்டாடப்படுது. மயான கொள்ள ஒவ்வொரு ஆண்டும் மாசி அமாவாசை அன்னைக்கு தான் நடக்கும். மயான கொள்ள அப்படின்னா என்ன, இதோடைய மகத்துவம் என்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்ப்போம். மயான கொள்ள நடப்பதற்கு பின்னாடி சுவாரஸ்யமான ஒரு புராண கதையும் இருக்கு. முன்னொரு காலத்துல பிரம்மன் அவருடைய 5வது தலை காரணமாக அகந்தையுடன் ரொம்ப திகழ்ந்தாரு. அவருடைய ஆணவத்தை அடக்க சிவபெருமான் காலபைரவர் உருவம் கொண்டு பிரம்மனுடைய 5வது தலையை கிள்ளி எரிந்தாரு. இதனால சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டுச்சு. மேலும் பிரம்மன் அளித்த சாபத்தினால வெட்டப்பட்ட அந்த மண்டையோடு, அதாவது கபலம், சிவனுடைய கைகளிலேயே ஒட்டி கொண்டுச்சு. அதோட அந்த கபலத்தையே திருவோடாக ஏந்தி உணவு வாங்கி உண்ணும் நிலை சிவபெருமானுக்கு ஏற்பட்டுச்சு. உலகிற்கே படியளிக்கும் ஈசன் பசிப்பினியால் கடும் அவதி உற்றாரு. யார் அளிக்கும் உணவால் அந்த கபலம் நிறைகிறதோ அப்போதான் சிவபெருமான் சாபம் தீர்ந்து அந்த மண்டையோடு அவருடைய கையை விட்டு விலகும், அவரது பசிப்பினியும் தீரும் அப்படின்னு பிரம்மன் சாபம் அளிச்சாரு. யார் உணவளிச்சும் சிவனுடைய கையில ஒட்டி கொண்டிருந்த அந்த கபால மண்டை ஓடு நிரம்பவே இல்லை. அதே சமயம் தன் கணவரின் தலை வெட்டப்பட்டதை அறிந்த சரஸ்வதி தேவி கோபமடைந்து பார்வதி தேவிக்கு சாபமிட்டாங்க. அதன் விளைவா பார்வதி தேவி சிவனை பிரிந்து பூலோகம் வந்து காடு மேடெல்லாம் அலைஞ்சு திரிந்து இறுதியில மலையனூர் காட்டுல ஒரு பாம்பு புற்றில் வாழ்ந்து வந்தார். தனக்கு ஏற்பட்ட சாபம் தீர அங்கிருந்த மயானத்தில் பார்வதி தேவி சிவலிங்கம் செய்து பூஜை செய்து வழிபட்டு வந்தாங்க. அதன் பலனா மாசி மாத அமாவாசை அன்னைக்கு பார்வதி தேவியின் சாபம் தீர்ந்தது. இதனை கொண்டாடும் விதமா அங்காள பரமேஸ்வரியை குளிர்விக்க பல விதமான பொருட்களால பக்தர்கள் அபிஷேகம் செஞ்சு அம்மனை ஊர்வலமா எடுத்து சென்று மலர்களால அலங்கரித்த ஊஞ்சலில் இட்டு அம்மனை சாந்தப்படுத்துவாங்க. அம்மன் சாந்தமாகி மகிழ்ந்திருக்கும் அந்த வேளையில வேண்டிய வரங்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். சரஸ்வதி தேவியின் சாபத்தால பார்வதி தேவி காடு மேடுகள்ல எல்லாம் அலைஞ்சு திரிந்தத. சரி, இப்ப மயான கொள்ளைன்னா என்ன, அது எப்போ வரும், மயான கொள்ளை அன்னைக்கு அதோட வரலாறு என்ன அப்படின்றத பார்த்தோம். இப்போ மயான கொள்ளை அப்போ சுடுகாட்டுல என்ன பண்ணுவாங்கன்றத பார்ப்போம்.
இந்த அமாவாசை அன்னைக்கு சுடுகாட்டுல அம்மன் வழிபாட்டுடன் நடத்தப்படும் ஒரு பாரம்பரிய திருவிழா இந்த மயான கொள்ளை. சிவபெருமானுடைய பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிய வெற்றியை கொண்டாடும் விதமா அங்காள பரமேஸ்வரி அம்மன் வேடமிட்டு சுடுகாட்டுல ஆவிகளை சூறையாடி பூஜிப்பதுதான் இந்த நிகழ்வு. சரி, என்ன சுடுகாட்டுல என்ன நடக்குதுன்றதை இப்ப பார்ப்போம். அம்மன் வேடம் அணிந்தவங்க மயானத்துக்கு உக்கிரமா வந்து அங்க இருக்க மண்டையோடு அப்படி இல்லைன்னா படைக்கப்பட்ட பொருட்களை கொள்ளையடிப்பாங்க. சுடுகாட்டுல அம்மனுக்கு பொங்கல், நவதானியங்கள், இனிப்புகள், மிளகாய் இது மாதிரி எல்லாத்தையும் படைச்சு பின் அதனை பக்தர்களுக்கு பிரசாதமா வழங்குவாங்க. மகா சிவராத்திரிக்கு மறுநாள் வரும் இந்த அமாவாசையில ஆவிகள் மற்றும் ஆன்மாக்களுக்கு மூலாதார சக்தியாக அம்மன் காட்சி தந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்படுறது ஒரு வழக்கம். இது குறிப்பா மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் உள்ளிட்ட தமிழகத்துல பல்வேறு அம்மன் கோவில்கள்ல ரொம்ப விமர்சையா கொண்டாடப்படுது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மயான கொள்ளையோட ரகசியம். மயான கொள்ளை எப்ப வருது, எதுக்காக கொண்டாடுறாங்க, யாருக்காக கொண்டாடுறாங்க, அதோடைய வரலாற்று கதை என்ன, ஸோ சுடுகாட்டுல என்ன பண்ணுவாங்க அப்படின்றத டீட்டெயிலா பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.